நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் பார்த்தா செம்பா ஏதோ சின்ன குழந்தை மாதிரியும் அவளை ஏதோ புள்ள பிடிக்கிறவன் இங்க வந்து தூக்கிட்டு போன மாதிரில இருக்கு. விஷயம் தெரியாம எதுவும் சொல்லாதக்கா. வந்துட்டாரு. நீ மட்டும் என்ன விஷயம் தெரியாம தான் நான் பேசுறப்ப நடுவுல வந்து பேசுற? இல்லக்கா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். அவ ஏதாவது ஒரு வேலையை கூட வெளியே போயிருக்கலாம்ல. போன இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா? அம்மா, செம்பாவை அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயுமே காணுமா. நானும் பக்கத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியலம்மா. சரி, நீ உள்ள போய் வேலையை பாரு. இந்த செம்பா எங்கதான் போனா? பூஜை அதுவுமா? லட்சுமி, எங்க இந்த பொண்ணு இவ்வளவு கேர்லெஸ்ஸா நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? பூஜை வேலை இவ்வளவு இருக்கும்போது இவ ஏன் வெளியில போனா? இவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னா? அப்பா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் போய் செம்பாவை தேடிட்டு வரேன். ஏய், அசிங்கண்டா. ச்சே, எப்பறம் ஏரியா தலை கட்டுறது? நம்ம வீட்டு வேலைக்காரி ஓடி போயிட்டானா? ஐயோ, கரெக்ட்ண்ணே. இனிமே இந்த தெருவில் எப்படி நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம்? அண்ணே, ஏன் இப்ப அந்த அசிங்கத்தை பேசிக்கிட்டு? கார்த்திக், நீ எங்கேயும் போக தேவையில்ல. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, வா. ஆமாமா, வா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் வடிவு நந்தினி இருக்காங்கல்ல, எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்கம்மா. ஏங்க 108 தாமரைப்பூ முழுசா இல்லையே. அது இல்லாம பூஜையை நடத்தி கார்த்திக்கு ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா? இந்த செம்பாவல பாருங்க, கார்த்திக்கு எவ்வளவு கஷ்டம். அண்ணி, வீட்டுல ஒருத்தர் காணாம போயிருக்காங்க. அது முக்கியமா இல்ல பூஜை முக்கியமா? ஐயோ, முதல்ல செம்பாவை தேடுவோம். அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்க போறா. செம்பா, பூஜை நேரம் பார்த்து எங்க போன? செம்பா, தாமரைப்பூ பறிக்கவா போயிருந்த? தாமரைப்பூ வீணா போயிருந்துச்சு. 108 தாமரைப்பூ இல்லைன்னா சாமி சின்னையாவுக்கான பூஜைய செய்ய முடியாதுன்னு சொன்னாருல்ல. அதனாலதான் நான் போனேன். ஏய், உனக்கு என்னாச்சு? ஐயோ, செம்பா. செம்பா,